அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இஸ்மாயில் தொண்டிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்டா, இப்போ அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்ட பூஜை செய்யப்பட்ட பதார்த்தங்கள், பலகாரங்கள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ சிலர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, இது சம்பந்தமாக தொண்டியில் நடந்த ஒரு கூட்டத்திலோட ஒரு சகோதரர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்லப்படுது. திரும்பவும் கேட்குறாரு, பதில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையாகுது. அதை என்ன செய்கிறாங்கன்னா, திசை திருப்பி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்களே, பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள் அப்படின்லாம் கொண்டு போகிறாங்களே. இது சம்பந்தமாக என்ன, படையல் செய்யப்பட்ட அதே மாதிரி படைக்கப்பட்ட இந்த மாதிரியான பதார்த்தங்கள், பழங்கள், பலகாரங்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறதான் சகோதரருடைய பிரதான கேள்வி. அதுபோல் இந்த ரமலானில் நம்ம என்ன செய்கிறோம்னா, சஹருக்கு நம்ம சாப்பாடு செய்கிறோம். கூடுதலாக சாப்பாடு இருந்துச்சாக்க ஏழை எளியவர்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம், வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய பலகாரங்கள் நம்ம செய்கிறோம். அதுகளில் கூட குறை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்குறோம், வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் கடவுளுக்காக படைச்சு ஒரு பழங்களையோ ஒரு பதார்த்தத்தையோ ஒரு பலகாரத்தையோ நமக்கு தந்தார்களே, ஆனால் நம்ம வாங்க மறுக்கிறோமே, இது சரியா, வாங்கலாம்னு சிலர் சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன தீர்வு தெளிவு அப்படிங்கிறதான் சகோதரர் இஸ்மாயில் அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்குள்ள நம்ம நுழைய முன்னாடி, அந்த ஒரு தொண்டியில் நடந்த ஒரு கூட்டம் சம்பந்தமாக, கேள்வி பதில் நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுதா இல்லையா? இதை பொறுத்தளவுக்கு நம்ம கடந்த காலங்கள்லேயே இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறோம். அதாவது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையோ ஏதாவது ஒரு கூட்டத்திலையோ தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அவரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். அவரை நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இது மாதிரி நம்ம குவைத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே அப்போ தான் துணைத் தலைவராக இருந்த அல்தாஃபி, அப்போ டிஎன்டிஜியில் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. அவங்க முதலாக என்ன செய்கிறாங்க, குவைத்துக்கு வர்றாங்க. ஒரு பெரிய ஹாலில் என்ன செய்யுதுன்னா ஒரு மீட்டிங் நடக்குது. சூனியம் சம்மந்தமாக என்ன செய்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. அப்போ அதில் ஒரு அல்தாஃபியை சேர்ந்த, அல்தாஃபி மதரசாவில் போதுன ஒரு மௌலவி என்ன செய்கிறாங்கன்னா வாத பிரதிவாதங்கள் பண்ணுறாங்க. அப்போ கேள்வி கேட்கப்படுது, பதில் சொல்லப்படுது. திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லப்படுது. மீண்டும் கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்கள தடுத்துடுறாங்க. தடுத்து என்ன செய்யறாங்கன்னா, கடைசியில் எல்லா ப்ரோக்ராம்களும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம குவைத் மண்டலத்தில் இருக்கக்கூடிய மர்கஸுக்கு அவரை கூட்டிகிட்டு வச்சு நம்ம என்ன செஞ்சோம், விளக்கம் கொடுத்தோம் அப்படிங்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வாத பிரதிவாதமாக ஆக்கி கேள்வி கேட்கறது யாரும் விரும்புறது கிடையாது. இப்போ பொதுவாக இந்த தளத்திலேயே நம்ம கேள்வி பதில் தளம் இருக்க வைங்களேன், இந்த கேள்வி பதில் தளத்திலேயே ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடுறோம். குறுக்கு கேள்வி கேட்கலாம்னு நம்ம போட்டிருக்கிறோம். திரும்ப குறுக்கு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அது வாதமாக தொடர்றாங்க. இது நம்ம விவாத தளம் இல்லை அப்படின்னு போட்டதுனால நம்ம விவாத தளத்தை கூட்டிட்டு போயிடுவோம். அப்ப திருப்பி திருப்பி ஒரு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யப்படாது, பொது மீட்டிங்களில் பொது கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் அது செட் ஆகாது. வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும், மற்றவர்கள் கேள்வி கேட்க வந்திருப்பாங்க, அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதற்காக தடுத்து நிறுத்தப்படுது. இதை பூதாகரமாக விகாரமாக ஆக்குவது என்பது அது ஏற்புடையது கிடையாது. இது பொதுவாக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடியதான். கேள்வி பதில் நிகழ்ச்சின்னா கேள்வியோடு பதில் சொல்லுவோம், சந்தேகமாக இருந்தால் திருப்பி கேட்கலாம். இது வாதமாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயுமே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறது என்ன செய்யணும், இதையும் விளங்கிக் கொள்ளணும். அடுத்து என்ன இப்போ அப்படின்டா, இந்த படையல் செய்யப்பட்ட பொருள் ஹராமா, அதாவது பதார்த்தங்கள், பழங்கள், பலகாரங்கள் இதெல்லாம் ஹராமா அப்படிங்கிற விஷயமா நம்மளே 2 ஆடியோ போட்டிருக்கிறோம். ரமலானில் பிரத்யேகமாக ஒரு ஆடியோ ஒன்று போட்டு விட்டு அந்த அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அது சம்பந்தமாக வாத பிரதிவாதங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம ஒரு ஆடியோ போட்டு விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட என்ன செஞ்சோம், ஒரு 14 நிமிஷம் கொண்ட ஒரு ஆடியோ ஒன்று விரிவாக நம்ம என்ன செஞ்சோம், போட்டிருந்தோம். அதாவது இந்த ஹலாலாக்கப்பட்ட பலகாரங்கள் இருக்கா இல்லையா, பழங்கள் இருக்கா இல்லையா, உணவுப் பொருள் இருக்கா இல்லையா, அது கூட சில நேரங்களில் ஹராமா ஆகும். அதுக்கு தெளிவான குர்ஆன் ஹதீஸ்ல சான்றுகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் நம்மளே என்ன செஞ்சிருந்தோம், போட்டிருந்தோம். இப்போ உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்காத்து, சதக்கா அந்த மாதிரியான பொருள்கள் ஹராமாக்கப்பட்டிருந்தது. அது பழங்களாக இருந்தாலும் சரி, பலகாரமாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, அல்லது பதார்த்தமாக இறைச்சியாக இருந்தாலுமே சரி, சக்காத்தாக கொடுப்பார்களே ஆனால், சதக்காவாக கொடுப்பார்களே ஆனால் அது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அது என்னது, பழம் தான். அப்போ பழம் எப்படி ஹராமா போகும்னா, ஹராம் ஆயிருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அதனால சாப்பிடல ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அதனுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், அது பார்க்குறோம். இது நம்ம அந்த ஆடியோவுக்கு மேலே குறிப்பிட்டது கோடிட்டு காட்டி விட்டு, மற்ற இப்போ லேட்டஸ்ட்டாக கிளப்புறாங்களா இல்லையா, இந்த பஹீரா, அந்த சாயிபா, ஹாமுண்டு, வசீலாண்டு, அதுக்கு நம்ம இன்ஷால்லா என்ன செய்வோம், பதில் சொல்லுவோம். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் புவனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கான அறுத்து பலியிடன்னு நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு தான் அறுத்து, அது என்ன புவனாவாக இருந்தா என்ன, கிவனாவாக இருந்தா என்ன, எங்கேயாவது அறுத்து பலியிட அப்படி சொல்லலை ரசூலுல்லாஹ்.
அப்போ அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹலாலாக செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும், ஹலாலாக செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும், அது எந்த இடம், நீ குறிப்பிட்டு இந்த புவனா என்று சொல்லக்கூடிய அது என்ன இடம், அது அறியாமை கால சிலைகள் இருக்கக்கூடிய, சிலைகளை வச்சு வணங்கி வழிபடக்கூடிய இடமான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. பிற மதத்தவர்கள் விழாக்கள் கொண்டாடக்கூடிய அப்படியான ஒரு இடமான்னு கேட்குறாங்க. இல்லைங்கிறாங்க. அப்படா போய் அறுத்து பலியிடுங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன? ஹலாலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு இடத்துல வச்சு செய்யக்கூடாது. அப்போ அறுக்கக்கூடாது கேட்கறதுல என்ன விளங்குது? பிற மதத்தவர்கள் வழிபாடக்கூடிய வழிபாட்டு இடத்துல அறுத்தமையானால் அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். சாப்பிடணும் எங்கேயும் சாப்பிட சொல்லியிருப்பாங்களே. அப்போ ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா, ஹலாலாக அறுக்கிறதாக இருந்தாலும் கோயிலில் வச்சு அறுக்கக்கூடாது, தர்காவில் வச்சு அறுக்க, அல்லாவுடைய பேரில் யாருக்கும் சாவுல மீதுக்கு நேர்ச்சி பண்ணலை, அப்துல் காதருக்கு நேர்ச்சி பண்ணலை, பழனி ஆண்டவருக்கு நேர்ச்சி பண்ணலை. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாவுக்காக இருக்கக்கூடிய ஆடாக இருந்தாலும் கோயிலில் கொண்டு போய் வச்சு அறுக்கக்கூடாது, எங்கே வச்சு இருக்கக்கூடாது, தர்காவில் வச்சு அறுக்கக்கூடாது. ஆனால் இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவர்களுக்காகவே படைக்கப்படுது. அவர்களுக்காகவே செய்யக்கூடிய விஷயமா அது எப்படி அனுமதிக்கப்பட்டதாக? அது பழமா இருக்கட்டும், பதார்த்தமான, கடவுளுக்கு என்று படைக்கப்பட்டு இது கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டு விட்டால் அது எப்படி நமக்கு ஹலாலாக? பிற கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, பிற கடவுள்களுக்காக படைக்கப்பட்டது என்பது அது ஹலாலாக இருந்தாலும் ஹராம் ஆயிருமே. ஒரு ஹலாலான விஷயத்தை ஹராம் நடக்கக்கூடிய இடத்துல, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய இடத்துல வச்சு செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் தடுக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல செய்யப்பட்டதை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அந்த ஒட்டகத்தை ஹலாலாக கொண்டு போய் அங்கே அறுத்தாலும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிற மதத்தவர்கள் வழிபாடக்கூடிய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதா, அல்லது பிற மதத்தவர்கள் விழாக்கள் கொண்டாடக்கூடிய விழா அந்த மாதிரியான இடமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்றவனா அறுக்க சொல்றாங்க. அப்போ ஹலாலாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட அதாவது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய இடங்களில் வச்சு செய்யக்கூடாது, மார்க்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய இடங்களில் வச்சு செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதில் தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மாதிரி நீங்க பார்த்தீர்களே ஆனால் இந்த நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும் என்பது நமக்கு தெரியும். அல்லாதவர்களுக்கு செஞ்சு அது இணை வைப்பு என்பது தெரியும். இப்போ நம்ம அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். இப்போ சாவுல் ஹமீதுக்காக என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டை ஒரு ஆள் நேர்ச்சை பண்றாரு. இந்த ஆடை நம்ம அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க, சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆடு சாப்பிடக்கூடாதுங்கிறது ஓகே, அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ சாவுல் ஹமீதுக்கான ஒரு 10 ஏழைக்கு சோறு கொடுக்குறோங்கிறாரு. அப்போ அந்த சோத்தை வாங்கி சாப்பிடலாமா? ஆடு சாப்பிடக்கூடாது. ஆடு யாருக்காக அர்ப்பணிக்கப்படுது? சாவுல் ஹமீதுக்காக. அறுக்கப்படுவது எதன் பேரில் அறுக்கப்படுது? அல்லாஹ் பேரில் அறுக்கப்படுது. அப்போ அல்லாஹ் பேரில் அறுக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது. அர்ப்பணிக்கப்பட்டது சாவுல் ஹமீது என்பதற்காக அல்லாஹ் பேரால் அறுக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது என்றால் இங்கே அப்போ அர்ப்பணிக்கப்படுவது அது சாவுல் ஹமீதுக்காக தானே அர்ப்பணிக்கப்படுது. இந்த காரியத்தை சாவுல் ஹமீது பாதுஷா எனக்கு செய்து தருவாரையானால், எனக்கு ஒரு பிள்ளையை அவர் தருவாரையானால், அவருக்கான ஒரு 10 ஏழைக்கு சைவ சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த சைவ சாப்பாடு ஹலாலா? இல்லை. இந்த சைவ சாப்பாடு யாரின் பேரில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது? சாவுல் ஹமீதினுடைய பேரில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பேரால் அர்ப்பணிக்கப்பட்டது ஹராம் தான், அது சாப்பிடக்கூடாது. அது மாதிரி எதுக்கு செஞ்சாலும் சரி, சிலைகளுக்கு செஞ்சாலும் சரி, கர்த்தருக்கு செஞ்சாலும் சரி, யாருக்கு அந்த பொருள் அர்ப்பணிக்கப்படுதோ அந்த பொருள் முஸ்லீம்கள் சாப்பிடக்கூடாது. இது தெளிவாக விளங்குதா இல்லையா? அப்போ இது மாதிரி திருடுற பொருள், இப்போ திருடுற பொறுத்தளவுக்கு ஒரு அரிசி மூட்டையை ஒருத்தன் திருடிட்டு வந்துடுறான். திருடிட்டு வந்தால் நல்லா தெரியுது, இதை வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. திருட்டு பொருளை சாப்பிடக்கூடாது. அவன் ஹராமாக சம்பாதிக்கிறான், ஹராமாக செய்கிறான், அதிலிருந்து வாங்கி கொள்ளலாம். ஹராமாக சம்பாதிக்கிறது என்பது வேறு, திருடி கொண்டு வருவது என்பது வேறு. திருடி கொண்டு வந்து இவனுக்கு சொந்தமான பொருள் இல்லை, ஹராமாக சம்பாதிக்கிறது அவனுக்கு சொந்தமானது. அவனுக்கு சொந்தமாக ஹராமாக சம்பாதிக்கக்கூடியதை ஒருத்தன் அன்பளிப்பு கொடுக்குறான், வாங்கிக்கலாம். திருடி கொண்டு வந்து ஒருத்தன் அன்பளிப்பு கொடுக்க வாங்க முடியுமா? திருட்டு பொருள் எல்லாத்துக்கும் அரிசி மூட்டை ஆட்டையை போட்டு வந்துட்டான், உனக்கு 5 கிலோ வச்சுக்க நமக்கு தாரான், இது திருடப்பட்ட அரிசின்னு தெரியுது, வாங்கலாமா? வாங்கக்கூடிய பூஜை செய்யலை, புனஸ்காரம் செய்யலை, படைக்கலை, ஒன்றும் செய்யலை, இந்த அரிசியை வாங்கக்கூடாது. அப்போ திருட்டு பொருளை வாங்குறதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. திருட்டு பொருளாக இருந்தால் வாங்கக்கூடாது. ஏண்டா அது இவனுக்கு உரிமையானது இல்லை, இது பிறருக்கு உரிமையான பொருளை ஆட்டையை போட்டு வந்துடுறான். இவனுக்கு உரிமையான, இவங்க ஹராமா சம்பாதிக்கிறான். ஒருத்தன் வட்டிக்கு வாங்குறான், வட்டிக்கு வாங்கி சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் ஹராமா தான் சம்பாதிக்கிறான். அவன் ஒருத்தன் 10 கிலோ அரிசியை கடையில் வாங்கி கொடுக்குறான், காசை கொடுத்து கடையில் வாங்கிக்கிறலாம். கொடுத்த நன்மை அவனுக்கு கிடைக்காது, அது ஹலாலாக சம்பாதிக்கிறதுல கொடுத்தா தான் நன்மை கிடைக்கும். ஆனால் திருடப்பட்ட பொருள் கொடுத்தா வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஒரு செல்போனை ஆட்டையை போட்டு வந்துடுறான், வியாபாரத்துக்கு கூட வாங்கக்கூடாதுங்கிறான், காசு கொடுத்து கூட வாங்கக்கூடாது. திருடப்பட்ட பொருள் என்று தெரிஞ்சால் அதை காசு கொடுத்து வாங்குவது குற்றம். சும்மா தாரங்கிறதுக்கு வாங்கிடலாமா? வாங்கக்கூடாது. ஏன்னா இது இவனுக்கு சொந்தமான பொருள் இல்லை. அப்போ இவனுக்கு சொந்தம் இல்லாமல் பிறருக்கு சொந்தமான பொருளாக இருந்து ஆட்டையை போட்டு வந்தாலும் சரி, அல்லது பிறருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இதுவும் தெளிவாக என்ன செஞ்சிடும், ஹராம் ஆயிரும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ குர்ஆனில் 5வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம். இப்போ இதைத்தான் என்ன செய்யறாங்கன்னா, இது பெரிய ஒரு ஆதாரம் மாதிரி கொண்டு வராங்க. இது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது, அப்போ அது சாப்பிடலாம் தானே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இதில் அது சம்மந்தமாக சொல்லவே இல்லை. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை.
மாறாக ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள், அவர்கள் அதிகமானவர்கள் விளங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த கால்நடைகளில் வந்து பஹீராண்டு ஒரு வகையை வச்சிருந்தாங்க, சாயிபாண்டு ஒரு வகையை வச்சிருந்தாங்க, வசீலாண்டு ஒரு வகை வச்சிருந்தான், ஹாமுண்டு ஒரு வகை வச்சிருந்தான். இந்த 4 வகையில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த கால்நடைகளை வந்து சிலைகளுக்காக அர்ப்பணிக்கிறது, சிலைகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க. சிலதில் வந்து பால் கறக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க, சிலதில் வந்து ஏறி சவாரி செய்யக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க, சிலது என்ன செய்வாங்க சிலைகளுக்காக நேர்ந்து விடப்பட்டு தெருவழியே விட்டுருவாங்க. இப்படியாக வந்து சில செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கு அல்லாஹ் இப்படி தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நாம் இதை ஏற்படுத்தலை, அவங்களாத்தான் என்ன செஞ்சாங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க, இவங்க அல்லாஹ் மேலே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கண்டா, அப்போ வந்து அல்லாஹ் ஏற்படுத்தல, அப்போ நம்ம சாப்பிடலாமல் அப்படிங்கிறாங்க. இதில் அல்லாஹ் எங்கே சாப்பிட சொல்கிறான்? இது சாப்பிட்றது சம்மந்தமாக பேசப்படுது. இது சாப்பிட்றது சம்மந்தமாக நீங்கள் சாப்பிடுங்களா, அதனால பஹீரா அவர்கள் ஏற்படுத்தவில்லை, அதனால அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்து சாப்பிடுங்க அப்படி அதில் சொல்லப்படுது. இது சாப்பிட்றது சம்மந்தமாக சொல்ல, இன்னும் சொல்ல போனால் இது சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, சிலைகளுக்காக ஆக்கப்பட்டது. பால் கறக்கக்கூடாது. அதாவது இதில் இன்னொன்று எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஒட்டகம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய திமிழ் சில என்ன செய்வாங்கன்னா திமிழை மட்டும் அறுத்துருவாங்க. அறுத்து என்ன செய்வாங்கன்னா அது சாப்பிடாது ஹராம்ங்கிறாங்க சொல்லலாம். அப்போ அதை மட்டுமே என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒரு அந்த மாதிரி ஒட்டகம் திடீர்னு என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஆடுன்னு வைங்களேன், ஒரு ஆட்டுக்கு காலை வெட்டிட்டு கட்டு போட்டு குணமாகட்டும் ஆக்கிட்டு காலை போட்டு சூப் போட்டு குடிக்கலாமா? ஆடு உயிரோடு இருக்கையில் செய்யக்கூடாது, இது ஹராம். இப்படிலாம் செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு பொருளை மட்டும் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்டு செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை செஞ்சாலும் மொத்தமே டேமேஜ் ஆயிரும், மொத்தமே கூடாது தான். ஏறக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கானா, அதில் ஏறக்கூடாது தான், அவன் ஏறக்கூடாது நேர்ந்து விட்டுருக்கிறான். இதில் வந்து ஏறக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஊரா வீட்டு பொருளை நம்ம எதுக்கு போய் ஏறணும்? அவன் வீட்டு ஒட்டகத்தை அவன் கடவுளுக்கு நேர்ந்து அவன் ரோட்டு வழியாக விட்டுருக்கான், நம்ம போய் ஏற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பால் அவன் கறக்கக்கூடாதுன்னு சிலைகளுக்காக நேர்ந்து விட்டுருக்கான். ஊரா வீட்டு மாட்டில் பாலை கறக்க வேண்டிய நமக்கு என்ன தேவை இருக்குது? கறக்கலாம், அது திருட்டு தானே. அது ஊரா வீட்டு மாட்டில் பாலை கறக்க திருடா இல்லையாங்க? கோவிலுக்காக நேர்ந்து ஒரு பசுமாடு போகுதுங்க, இந்த மாட்டில் பாலை கறந்து குடிக்கலாமா? ஊரா விட்டு மாட்டா திருடி குடிக்கிறது முதல்ல தப்பு தானே. அது படைக்கிறது 2வது விஷயம், திருடி குடிக்கலாமா? அதே ஹராம்ல. அப்போ அடுத்தவனுக்கு நமக்கு சொந்தம் இல்லாத இன்னும் ஒருத்தனுக்கு உள்ளதை வந்து என்ன செய்யக்கூடாது, அது திருடி சாப்பிடக்கூடாது. 2வது அவன் வந்து கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து விட்டானே, ஆனால் அதை நம்ம தொடக்கூடாது, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது நம்ம இதுவும் கிடையாது. இப்போ இதில் எங்கே அல்லாஹ் சாப்பிட சொல்கிறான்? சாப்பிடவே சொல்லலை. இதில் கூட இன்னொரு கேள்வி வந்து ஒரு தளத்தில் ஒரு ஆள் கேள்வி இருந்தார், அவர் போட்டிருந்தார். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோழி, எதிர்த்த வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு கடவுளுக்காக பூஜை செஞ்ச அரிசியை தூவி விட்டுருக்கிறாரு. அந்த அரிசியை போய் கோழி கொத்தி தின்றுச்சு. அந்த கோழியை நம்ம சாப்பிடலாம்? கேள்வியை பாருங்க, அந்த கோழியை நம்ம சாப்பிடலாமான்னு. கோழிக்கு ஹலால் ஹராம் இருக்குதோ? கோழி பீய திண்டால கோழியை திங்கலாமே. கோழி பீய, மாடு சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு ஹதீஸ் வருது, மலம் திங்கக்கூடிய மாடுகளை சாப்பிடாதீர்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் கூட வருது. கோழிக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. கோழி எதை கொத்தி திண்டாலும், பீயவே திண்டாலும், மலத்தை திண்டாலும் கோழி ஹராம் கிடையாது. அப்போ அரிசியை திண்டா எப்படி கோழி ஹராமாகும்? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரிலாம் விளங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சம்பவத்தின் மூலமாக விளக்குறாங்க. இப்போ பரீரா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து என்ன செய்யப்படுது, சதக்காவாக ஒரு பொருள் வருது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அப்போ அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பரீரா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இது எனக்கு சதக்காவாக வந்தது அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அது உனக்கு தான் சதக்கா, எனக்கு வந்து அன்பளிப்பு, நீ எனக்கு தர அன்பளிப்பு, உனக்கு வந்தது சதக்கா. அப்போ ரூட்டு மாறிடுது. கோழி வந்து எவன் வீட்டு அரிசியை மேய்ஞ்சா நமக்கு என்ன கேட்குறேன்? கோழிக்கு ஹலால் ஹராம் இருக்குதா? அதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ கோழி நமக்கு ஹலால், நம்ம வீட்டு கோழி நமக்கு ஹலால். ஆனால் அந்த கோழியை வந்து என்ன செய்யறான், அவன் வந்து பழனி ஆண்டவருக்கா நேர்ந்து விட்டான், அல்லது அப்துல் காதர் ஜீலானிக்கா நாவூர் ஆண்டவருக்கா நேர்ந்து விட்டான். அந்த கோழி உனக்கு ஹலாலா? ஹலால், ஹராம். அவனுக்கு தெரியாமல் திங்கக்கூடாது, அவன் தந்தாலும் வாங்கக்கூடாது. அப்போ இந்த விஷயங்கள் தெரியாமல் இந்த பஹீரா, சாயிபா, வசீலா, ஹாம் சம்பந்தமாக சாப்பிடுவது சம்பந்தமாக சொல்ல, நீங்கள் சாப்பிடுங்க, அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் மேலே போய் சொல்லி ஏற்படுத்தியிருக்காங்க, நாம ஏற்படுத்தவில்லை. இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம ஏற்படுத்தவில்லை. 2வது அவன் சிலைகளுக்காக அதை அர்ப்பணிச்சிருக்கிறான். சிலைகளுக்காக ஒரு இதை பொருளை அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது, அது நம்ம சாப்பிடவே கூடாது. இது சாப்பிட்றதை பற்றி பேசவும் கிடையாது. ஊரா விட்டு ஒட்டகத்தில் நம்ம ஏற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஊரா விட்டு ஒட்டகத்தினுடைய பாலை கலந்து குடிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. அதுவும் ஹராம் தான். ஆனால் அவன் நேர்ந்து விட்டதுனால, பிற கடவுளுக்காக சிலைகளுக்காக அர்ப்பணித்த காரணத்தினால் அதுவும் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக அந்த படைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட பலகாரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்ட, புனஸ்காரம் செய்யப்பட்ட, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர் உச்சரிக்கப்பட்டு அந்த மாதிரியாக செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது தடுக்கப்பட்டது தான். இது சாப்பிடவே கூடாது. முஸ்லீம்களை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இது எந்த ஏற்கத்தக்க ஒரு வாதமோ ஆதாரமோ உகில்லக்கு பல என்னமோ கொண்டு வராங்க. அது எந்த இதுலேயும் இந்த பின்னாடி அர்த்தங்கள் மாறிவிட்டது அப்படின்னு இவங்களா மாத்துறாங்க. அது அர்த்தம்னா அது அர்த்தம் தான். அல்லாஹ் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாசகத்தை போட்டிருக்கிறான்.
இல்லை நேரடியாக போட்டிருப்பானா இல்லையா? 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் வந்து கீழே துபிகேன்னு போட்ட அல்லாவுக்கு மேலே கொண்டு போய் போட தெரியாதா? போட மாட்டானா? மேலே போடாமல் ஏன் கீழே கொண்டு போட்டிருக்காங்க? அந்த 4 இடங்கள்லேயே பிரத்யேகமாக ஒரே வார்த்தையை பயன்படுத்த ஒரு இடத்துல மாற்றி போட்டிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 4 இடத்துலையும் அதே வார்த்தை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இது சப்தமிடப்படுறது, அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடுறது, படைக்கிறது, பூஜிக்கிறது, புனஸ்காரம் பண்ணுறது, அவங்களுடைய பெயர்களை உச்சரிக்கிறது, அவர்களுக்காக அர்ப்பணிக்கிறது, இந்த மாதிரி ஒன்று செயல்களை தான் இது குறிக்கிறது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். மிக தெளிவாக வந்து என்னது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, அது யாராக இருந்தாலும் சரி, சூரியனுக்காக இருந்தாலும் சரி, சந்திரனுக்காக இருந்தாலும் சரி, உயிரோட உள்ளவர்களுக்காக இருந்தாலும் சரி, செத்து போனவர்களுக்காக இருந்தாலும் சரி, சிலைகளுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக அது அர்ப்பணிக்கப்படுதோ, அந்த படைக்கப்படுதோ, அவர்களுக்காக பூஜை செய்யப்படுதோ, அந்த பொருள் நமக்கு என்னது, ஹராம் ஆகிவிட்டது, அதை நம்ம சாப்பிடக்கூடாது என்பதான் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். கூடுதலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டா, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த ஹதீஸில் வந்து 1577வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. இந்த ஹதீஸை விளங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற நாட்டு மன்னர்களிடத்திலிருந்து என்ன செய்யறாங்க, அன்பளிப்பு பெற்றிருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலிருந்து அன்பளிப்பாக என்ன செய்யறாங்க, குதிரையை பெற்றிருக்கிறாங்க, கழுதையை பெற்றிருக்கிறாங்க, மற்ற ஆடைகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பெற்றிருக்கிறாங்க. அன்பளிப்பாக பெறுவது என்பது ரசூலுல்லாஹ் தடுக்கல. முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக தடை செய்யலை. ஆனால் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன சொல்லுதுன்றா, இயால் பின் ஹிமார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை, பரிசை, அதாவது ஒரு ஒட்டகத்தை என்ன செய்ய, ஒட்டகமோ சாப்பாடோ அன்பளிப்பை என்ன செய்ய வழங்கினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்குறாங்க. அதற்கு அவர் இல்லை என்று பதிலளித்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக இணை வைப்பவர்கள், அதாவது முஸ்லிம்களுடைய பரிசை பெறுவதை விட்டு நான் தடுக்கப்பட்டு உள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த ஹதீஸை சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, மற்ற ஹதீஸுகளுக்கு முரணாக இருக்குது வந்து தள்ளி விட்டு போக பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து மற்ற செய்திகளுக்கு இது மாற்றமாக இருக்குது. ஆனால் இது வந்து விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மன்னர்களிடத்தில் வந்து அன்பளிப்பு பெற்றார்கள் அப்படிங்கிற செய்தி முஸ்லீம் அல்லாத மன்னர்கள், முஸ்லிக்கு தானே, முஸ்லீம் அல்லாதவர் தான் காஃபிராக இருப்பார், இணை வைக்கக்கூடியவராக இருப்பார், அவர்களிடத்தில் அன்பளிப்பை பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியில் வந்து நான் இணை வைப்பவர்கள் வந்து பரிசுகள் ஹதியாவாக பெற்றுக்கொள்வதை வந்து நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் இது சம்பந்தமாக கூடுதலான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு உணவு ரசூலுல்லாஹ்க்கு கொண்டு வரப்படுது, ஒட்டகமா ஆடம் ஒரு உணவு கொண்டு வரப்படுது. அப்போ இவர்கள் அறுக்கும்போது அதன் மீது அல்லாஹ்வின் பேரை சொன்னார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியலை, இப்போ நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதன் மீது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டத்தார் யார் அப்படின்னா, அவங்க அப்போ தான் இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்திற்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சட்டம் தெரியுமா தெரியலான்னு தெரியல. அவங்க ஒரு பொருளை அன்பளிப்பாக கொண்டு வராங்க, உணவுப் பொருள், அதாவது அறுக்கப்பட்ட பொருள். அப்போ நீங்கள் அதன் மீது பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் மீது பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, அவர்கள் வந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கணும். அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு சட்டம் தெரியவில்லை என்றால், அல்லது அறுக்கும்போது மறந்துட்டாங்க, ஆனால் நமக்கு வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது, சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்னா நம்ம அதன் மீது சொல்லி கொண்டு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மறுக்கிறாங்க, முஸ்ரிக்குகள் கொண்டு வரக்கூடிய உணவை நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த முஸ்ரிக்கின் எதன் அடிப்படையில் அந்த உணவை கொண்டு வந்திருப்பாரு, இந்த ஹதீஸ் வந்து நம்ம என்ன விளங்கலாம் அப்படின்ட்டா, ஒன்று கடவுளுக்காக படைக்கப்பட்டதை கொண்டு வந்திருப்பாரு, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, அல்லது பலகாரம், பழங்கள், பதார்த்தம் எதா இருந்தாலும் சரி. அப்போ அவர் வந்து இந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயம், கடவுள் அல்லாத இறைவன் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்ட அந்த மாதிரியான ஒரு உணவை கொண்டு வந்த காரணத்தினால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, முஸ்ரிக்கிடம் வந்து நான் இதை பெறுவதை நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் யூதர்களிடத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சி உணவு சாப்பிட்டுருக்கிறாங்க. அவர்கள் அறுத்தது உங்களுக்கு ஹலால்னு எல்லாம் சொல்லிடலாம், அவர்கள் அறுத்தது ஹலால், அவங்களுடைய பெண்களும் உங்களுக்கு ஹலால்னு சொல்லப்படுது. அப்போ அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் முஸ்ரிக்கு தான், யாரு, யூதர்கள் முஸ்ரிக்கு தான். இவர்கள் வந்து உசைர் அல்லான்னு சொன்னாங்க, அல்லாவுக்கு பல செயல்பாடுகளை கற்பித்தாங்க, அவர்களும் காபிர்கள் முஸ்லிம்கள் தான், கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்கள் தான். ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், அந்த பரம்பரையா யூதர்களில் வராங்களா இல்லையா, இஸ்ரவேலர்கள்ல அவர்களில் வரக்கூடியவர்கள் அவர்களாக இருப்பார்களே. ஆனால் அவர்கள் அறுத்த உணவு உங்களுக்கு ஹலால்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுப்பாங்க, ஆனால் அவங்க வந்து முஸ்லிம்கள் தான். ஆனால் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த உணவை தவிர்க்கிறாங்க. பின்னாடி இந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. யார், இந்த சஹாபி, இந்த இயால் பின் ஹிமார் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி வந்து பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அந்த ஒரு அன்பளிப்பை, அது உணவுப் பொருளையோ அல்லது ஒட்டகத்தையோ அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் வந்து முஸ்லிம்களிடத்திலிருந்து நான் இந்த மாதிரி பரிசு வாங்குவதற்கு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டா, இது கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது, நேர்ச்சி செய்யப்பட்டது, அல்லது கடவுளுக்காக படைக்கப்பட்டது என்ற ஒரு காரணம் தான் இதில் இருக்கிறது, வேற ஒரு காரணம் இல்லை.
அப்போ இந்த ஹதீஸை போகிற போக்கில் தட்டி விட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் இந்த செய்தி சரியான செய்தி, அறிவிப்பாளர் ரீதியாக சரியான செய்தி என்பதை என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்.